நீங்க எப்படி எடுத்துப்பீங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இந்த ஏஜ்ல போகாதீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி ஒரு ஸ்டாஃபுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா என்னமோ பெரிய கொலை குத்தம் பண்ண மாதிரி பார்ப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள போறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அது கண்டினியூவா உங்க லைஃப்ல உங்களுக்கு அது மேரேஜ்ல போய் முடியுமா அப்படிங்கிறதுக்கான அஷ்யூரிட்டி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடையாது. அண்ட் செகண்ட், கரியர் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கரியர் பில்ட் பண்றதுக்கான பேஸே நீங்க இங்க தான் அமைக்க போறீங்கிறப்போ ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு லவ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு ட்ராமாக்குள்ள போய் சிக்கிக்காதீங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் ஃபீலிங் அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அது பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ட்ராமா வந்து அதிகமா இருக்கும். அதுல இருந்து வெளியே வரது ரொம்ப கஷ்டமா இருக்கும். யார்கிட்ட சொல்லி அழுவணும், அழுதுகிட்டே இருப்போம், வருஷங்கள் போகும். அந்த வருஷங்கள்லாம் போய் ஹீல் ஆனதுக்கு அப்புறம் இதுக்காக போய் இத்தனை வருஷம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம்னு கூட நமக்கு தோணும். மேக்ஸிமம் நமக்கு பிடிச்சி நம்ம லவ் பண்றோம் அப்படிங்கிறத என்ன சுத்தி லவ் பண்றாங்க, நானும் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேள்வி நான் பட்டிருக்கிறேன். அதனால தான் சொல்றேன், மத்தவங்க லவ் பண்றாங்க அதனால நானும் லவ் பண்ணிக்கிறேன், இந்த ஏஜ்ல லவ் பண்ணாதான் வந்து அது கெத்து அப்படின்லாம் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி தப்பெல்லாம் கண்டிப்பா பண்ணாதீங்க. உங்களுடைய ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய கரியரை பில்ட் பண்றதை ஃபர்ஸ்ட் பாருங்க. நான் கேள்விப்படுற விஷயங்களை வச்சு சொல்றது, நான் டைம் பாஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸ்கூல் இது முடிகிற வரையும், ஸ்கூல் இந்த காலேஜ் இது முடிகிற வரையும் நான் கூட சுத்துவேன், அதுக்கப்புறம் சுத்த மாட்டேன்னு சொல்லியே பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அப்படி ஷாக்கா இருக்கும், இது எப்பறம் லவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணி இருக்குது. அண்ட் செகண்ட் திங், பிசிக்கல் அட்ராக்ஷன் நிறைய இருக்கும். ஏன்னா இந்த ஏஜ்ல நம்ம ஸ்கூல்ல இருந்து ஒரு பொண்ணு கிட்ட பேசக்கூடாது, ஒரு பையன் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றப்போ அப்ப அந்த பொண்ணு கிட்ட என்னதான் இருக்குன்னு சொல்லி ஒரு பையனுக்கு ஒரு அட்ராக்ஷனும், அந்த பையன் கிட்ட என்னதான் இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஒரு அட்ராக்ஷனும் அதிகமாகிறதுக்கான காரணமே வந்து அந்த கோயடா இருந்தாலும் சரி, நம்ம பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் படிச்சாலும் சரி, அப்படி படிச்சுட்டு வரப்போ என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு ஆர்வத்திலேயே வந்து நிறைய பேர் கமிட்மெண்ட் குள்ள போறாங்க. அது வந்து தப்பான விதத்துல தான் போய் முடியுதுன்னு நான் சொல்லுவேன். இதை நான் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நானும் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டதை வச்சு இந்த விஷயத்த சொல்றேன். உங்ககிட்ட ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்கிறதுனால மட்டுமே தான் உங்ககிட்ட பேசுறாங்க, லவ் பண்றேன்னு சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிற உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அது அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா யாரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட சொல்லி வார்ன் பண்ணுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இப்போதைக்கு உங்களுக்கு தேவை உங்க கரியரும் உங்களுடைய படிப்பும் மட்டுமே தான். நீங்க ஒரு நல்ல கரியருக்கு போயிட்டீங்க, அப்பயும் உங்களுக்கு இந்த ஸ்கூல்ல வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா ஒரு 25 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க. இப்ப மேக்ஸிமம் பொண்ணுங்களுக்கு எல்லாம் பேரண்ட்ஸ் 25 மேலதான் மேரேஜ் பண்றாங்க. 21லயே ப்ரெஷர் எல்லாம் ஆரம்பிச்சிடும். இல்லெல்லாம் சொல்ல மாட்டேன். பட் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி நம்மளே தள்ளி போட்டுறோம். படிக்க போறோம், வேலைக்கு போறோம், நம்மளே தள்ளி போட்டுறோம். போட்டு 25ல ஒரு கரெக்ட் பார்ட்னரை பார்த்து 25க்கு மேல கல்யாணம் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன், என்னுடைய ஒப்பீனியன்ல இருந்து. சோ சீக்கிரம்லாம் கல்யாணம் பண்ணாதீங்க. No, never do that. So இந்த டீனேஜ் டைம்ல ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போகாதீங்க. மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புளுக்கு அது டிராமாவை தான் கொடுத்துருக்குது. அதனால மட்டுமே சொல்றேன். அது உங்களுக்கு கரெக்டா இருந்தா நீங்க எடுத்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு அந்த லவ் வந்து சக்சஸா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் கண்டினியூ தட். அதுக்குள்ள நான் வர மாட்டேன்.